وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் ஷேக் சலாமுல்லா உமரி நதீரி ஹபீதுல்லா அவர்கள் உரையாற்றுவார்கள். ஷேக் அவர்களுடைய தலைப்பு முஹம்மது நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஷேக் அவர்களுடைய ஒரு சிறிய அறிமுகம்தான். ஷேக் அவர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் தெரிந்திருப்பீங்க. ஆனாலும் ஷேக் அவர்கள் ஜாமியா தாருஸ்ஸலாம் உம்ராபாத் இருக்கக்கூடிய கல்லூரியில் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம் ஃபாதில் 2 கல்வியையும் பட்டத்தையும் பெற்றுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெங்களூரில் இருக்கக்கூடிய குல்லியத்துல் ஹதீஸ் சார்ந்த கலையிலும் ஷேக் அவர்கள் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் மேல் படிப்பு படித்து விட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஃபிக்ஹ் சட்டங்களை படிப்பதற்காக ஷேக் அவர்கள் இன்னும் சில 2 வருடங்கள் உனீசியாவில் படிச்சிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஆலிம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இஸ்லாமிய பொறுப்பாளராகவும், இது மட்டுமில்லாமல் ஐஜிசி அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் என்ற பள்ளிவாசலில் ஷேக் அவர்கள் ஹத்தீபாகவும், இன்னும் பல மாநிலங்களில் பல இடங்களில் பல மாவட்டங்களில் ஷேக் அவர்கள் இந்த கல்விக்காக இந்த மார்க்கத்திற்காக பிரயாணம் செய்து அல்லாஹுக்காக இந்த மனித சமுதாயத்திற்காக முஸ்லிமுக்காக ஷேக் அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். ஷேக் அவர்களுடைய இந்த முயற்சியை இந்த தாவா பணியை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் முஹம்மது நபியும் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ அலா மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். قال الله تعالى في محكم التنزيل فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق. அளவற்றல்லாலும் நிகழற்றன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபி தாபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய ஜமியத் அல் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரியுடைய தலைவர் உஸ்தாத் ஃபதீலத்து ஷேக் அனீசுர் ரஹ்மான் அல் உமரி அல் மதனி அல் ஆதமி ஹஃபிதஹுல்லாஹ் மற்றும் ஸ்டேஜில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற உலமாக்களும், இங்கு மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்திருக்கக்கூடிய, வெகு தொலைவிலிருந்து தங்களுடைய நேரங்களை செலவு செய்து அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்துடன் வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வாலிபர்கள், சிறார்கள் மற்றும் தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஆங்காங்கே இப்படி என்ற ஒரு ஈமானிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, சொல்லக்கூடியவர்களுக்கும் ஈமானிய அந்த புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றன. அந்த தருணத்தில் இங்கு ஜமியத் அல் ஹதீஸ் செங்கல்பட்டுடைய பொறுப்புதாரிகள் இந்த ஒரு உன்னதமான ஒரு அமர்வை இங்கு இருக்கக்கூடிய சுட்டு வட்டாரத்திற்காக ஏற்படுத்தியது என்பது இது பெரிய ஒரு சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய ஒரு ஃபضல், அல்லாஹுடைய ஒரு ஹைர் தான். இந்த தருணத்தில் இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலாவிடம் சிறந்த கூலியை பெற்று தருமாறு நான் பிரார்த்தனை செய்த வண்ணமாக என்னுடைய உரையை நான் ஆரம்பி செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்கள் என்று சொன்னாலே அதனுடைய வரைவிலக்கணத்தை பற்றி சொல்லும் பொழுது
மன் லக்கிய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஃமின் பிஹி வ மாத அலல் இஸ்லாமி. யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஈமானுடைய நிலையில் சந்தித்தாரோ, அதே நிலையில் மரணமடைந்தாரோ, அவருக்கு மட்டும்தான் சஹாபா என்று சொல்லப்படும், அவரை மட்டும்தான் சஹாபி என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகோ அல்லது அதற்கு முன்னாலோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முர்த்ததானவர்களை எக்கார்த்து கொண்டும் அறிஞர் பெருமக்கள் சஹாபாவுடைய பட்டியலில் சேர்த்ததே கிடையாது. இந்த தருணத்தில் ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றேன்? சிலருடைய சிந்தனையில் அல்லது சிலருடைய கற்பனையில் இருக்கின்றது, நவுதுபில்லாஹ் மின் தாலிக், சஹாபாக்களும் சில பிரச்சனை சில குழப்பத்தின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களே என்ற பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். இப்போ இங்கு இந்த விஷயத்தை வரவிலக்கணத்தை டெஃபினேஷனை இங்கு பதிவு செய்துவிட்டு நம்முடைய இந்த உரையை நாம் ஆரம்பிக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தில் 7வது வானத்தில் தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக அந்த 7ஆம் வானத்தை தேர்ந்தெடுத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷில் அவன் அல்லாஹு தஆலா உயர்ந்தவன், அவன் நிலைந்தான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்து விட்டு இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு இடமாக அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை அமைத்தான். ஏன்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இதை பற்றி சொல்லும்போது சூரத்துல் கஸஸ் உடைய 68வது வசனத்தில் வரப்புக்கும் யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், மற்றும் உங்களுடைய இரட்சகன் உங்களுடைய ரப்பு யாரை வேண்டுமென்றாலும் படைக்கக்கூடியவன், எதை வேண்டுமென்றாலும் படைக்கக்கூடியவன், எதை வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுக்கக்கூடியவன். அப்போ 7ஆம் வானத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். பூமியில் கஅபத்துல்லா என்ற ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அதே போன்று இந்த மனித குலத்திற்கு நேர்வழி காண்பிப்பதற்காக இந்த மனித குலத்திலே அல்லாஹு தஆலா நபிமார்களையும் தேர்ந்தெடுத்தான். அந்த நபிமார்களில் அல்லாஹு தஆலா 5 அல்லாஹு தஆலா உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்ற நபிமார்களை, மைட்டி மெசஞ்சர்ஸ் என்ற நபிமார்களையும் தேர்ந்தெடுத்தான். அதில் தலைவராக அல்லாஹு தஆலா ஆக்கியது நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. அப்போ இங்கு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேர்ந்தெடுத்தான் என்றால், இந்த நபிக்கு பாதுகாப்பாக, இந்த நபிக்கு உறுதுணையாக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடமையும் தன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்ததுதான் சஹாபாக்களுடைய கூட்டம். அதுதான் அந்த சஹாபாக்களுடைய கூட்டமாக இருந்தது. இந்த நபி ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அனுப்பப்பட்ட இந்த நபிக்கு தோதுவாக இவரை பாதுகாத்த வண்ணமாக இந்த மார்க்கத்தை அவர்கள் தன்னுடைய சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய உயிரோட்டமாகவும் தன்னுடைய உணர்வுடன் அது கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். இதனால் தான் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு அஸர், ஒரு கூற்று, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு கூற்று, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய இந்த சம்பவம். அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ தஆலா நஸர ஃபீ குலூபில் இபாத் ஃபவஜத கல்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத். அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களில் தன்னுடைய மனிதர்களுடைய அனைவர்களையும் பார்த்தான். அதில் சிறந்த உள்ளமாக தன்னுடைய நபி முஹம்மதுடைய உள்ளத்தையே அவன் அடைந்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி வப்தஅஸஹு ஃபி பிரிசாலத்திஹி, ஆக அந்த நபியை தன்னுடைய நபித்துவத்திற்காகவும் இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்து உரைப்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு ثم نظر في قلوب العباد فوجد قلوب الصحابة أو قلوب أصحابه خير قلوب العباد. பிறகு அல்லாஹ் தஆலா மற்றவர்களை பார்த்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களை சிறந்த உள்ளமாகவே அல்லாஹ் தஆலா பார்த்தான். அல்லாஹ் தஆலா இவர்களை தன்னுடைய நபிக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருப்பதற்காக எல்லா விஷயத்திலும் தன்னுடைய முன்னிலையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இவர்களை தேர்ந்தெடுத்தான். இஸ்தஃபாஹு ஃபவஜஅ அல்லாஹ் தஆலா ஃபஜஅலஹும் உஸராஉ நபியஹு யுகாத்திலூன அலா தீனிஹி. இவர்களை அல்லாஹ் தஆலா நபியுடைய சுப்ஹானல்லாஹ் ஒரு பிரதிநிதியாக, இவர்களை ஒரு பாதுகாவலனாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்ற இந்த கூட்டம் என்பது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், தன்னுடைய நபி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது
இந்த சஹாபாக்களுடைய விஷயங்களை நாம் அறியாமல் எந்த ஒரு அமர்வும் முடியாது. அது எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், மார்க்கத்துடைய எந்த அம்சமாக இருக்கட்டும், A to Z வரை இருக்கக்கூடிய அனைத்திலுமே சஹாபாக்களுடைய விஷயங்களை அறியாமல் நாம் முழுமையாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுடைய விஷயத்தை எடுத்து ஓரம் வைத்து விட்டான் என்றால் அவனை முஸ்லீம் என்று சொல்வதற்கே கிடையாது. ஏன் நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய கொள்கையாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நிகாவாக இருக்கட்டும், ஹுலாவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை அமல்படுத்தி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விட்டு சென்றார்கள். இவர்களை நாம் புறக்கணித்து விட்டோம் என்றால் எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இருக்காது. ஏன் இந்த இரண்டு வகைகளையும் கொண்டு வந்து நம்முடைய இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்ததே இந்த சஹாபாக்கள் தானே. குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வஹி மத்லூவும், ஓதப்படக்கூடிய வஹியும், அஹதீஸ்கள் என்று சொல்லப்படக்கூடிய வஹி கைர் மத்லூவும் இரண்டுமே கொண்டு வந்தவர்கள், சுமந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி இந்த உம்மத்திற்கு அமானிதமாக ஒப்படைத்தவர்கள் யார்? அந்த சஹாபாக்கள் தானே. அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். இவர்கள் தன்னுடைய இந்த உம்மத்தினருக்கு ஒரு அமானிதர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அன்-நுஜூமு அமனத்துன் லிஸ்-ஸமா ஃபஇதா ذهبت النجوم أتى السماء ما توعد. வானம் என்பது, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது இது வானத்துடைய ஒரு அமானிதம் போல. எப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த நட்சத்திரங்களை உதிரக்கூடிய இதை அழிக்கக்கூடிய நாடு விடுகின்றானோ இந்த வானமும் அழிந்துவிடும். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஅனா அமானத்துன் லி உம்மதி, நான் என்னுடைய உம்மத்திற்கு அமானிதக்காரனாக இருக்கின்றேன், பாதுகாவலனாக இருக்கின்றேன். ஃபைதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுஅத், நான் சென்று விட்டேன் என்றால் எனக்கு பிறகு என்னுடைய சஹாபாக்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் வரக்கூடிய துன்பங்களும் அவருக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையிலே சிரமங்களையும் அவர்கள் பார்ப்பார்கள். பிறகு வஅஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மதி, என்னுடைய சஹாபாக்கள் இந்த என்னுடைய உம்மத்துடைய அவர்கள் பாதுகாவலர்கள். ஃபைதா தஹப அஸ்ஹாபி அத்தா மா துஅத் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் பிறகு குழப்பங்களும் முசீபத்துகளும் சோதனைகளும் துன்பங்களும் என்னுடைய சமுதாயத்திற்கு என்ன வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அது வந்தே தீரும். முஸ்லீமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா அம்சத்திலும் எல்லா விஷயத்திலும் சஹாபாக்களுடைய விஷயங்கள் நமக்கு மிகவும் ஒரு உன்னதமாக ஒரு முதன்மையாக இருக்கு. ஏனென்றால் இவர்கள் இந்த உம்மத்திற்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய அனைத்தையும் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தியாகம் செய்தார்கள். இது 3 விஷயங்களை நான் இங்கு பதிவு செய்கிறேன். முதல் விஷயம், இங்கு சஹாபாக்களை ஏன் நாம் சிறப்பித்து பார்க்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் உயிரோடவும் உணர்வோடவும் உறவோடும் இவர்கள் சுப்ஹானல்லாஹ் கலந்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள். எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் அக்பர் மகிழ்ச்சியிலும், அவருடைய கண்ணீர் விடக்கூடிய விஷயங்களிலும், அவருடைய பசியிலும், அவருடைய அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் முன்னே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று வரக்கூடிய அவர்கள் ஒரு அச்சம் கொண்டார் என்றால் முன்னால் அபூபக்கராக இருக்கக்கூடிய அந்த சஹாபி தான் வருகின்றார். பின்னால் ஒரு அச்சம் வர வேண்டும் என்று அவர்கள் அஞ்சி கொண்டார்கள் என்றால் பின்னால் உடனே வந்து விடுகின்றார். ஹிஜ்ரத்துடைய சிரமத்தை நாம் பார்க்கவில்லையா? அதே போன்று அவருடைய வாழ்க்கையில ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அவர்களை சிறையில் பிடித்துப்பட்டு அவர்களை தூக்கிடுவதற்காக முன்னால் அபூ சுஃபியான் அவரிடம் கேட்கின்றார், இந்த இடத்தில் உன்னை விடுதலை செய்யப்பட்டு நீ உன்னுடைய இடத்தில் முஹம்மதை நிப்பாட்டும் பொழுது நீ இதை பொருத்திக் கொள்வாயா? உன்னுடைய குடும்பத்தாருடன் நீ இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்காக. ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அக்பர், அந்த சஹாபி, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய இடத்தில் வைத்து தூக்கிடக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்கின்றீர்களே, அவர்களுக்கு சிறிய ஒரு முல்லை அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அதையும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று இந்த சஹாபியை கூறினார்கள். இப்படி எல்லா நேரத்திலும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தார்கள். அவருடைய நுஸ்ரத்திற்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் எல்லா விஷயத்திலும் அவர்களை தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டளைகின்றார்கள். கட்டளை இல்லை அன்புக்குரியவர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு செய்கை மூலமாகவே
அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக முன்னே செல்கின்றார்கள், பின்னே வருகின்றார்கள். பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு ஆச்சரியப்படுகின்றார்கள், அபூபக்கர் மா பாலுக், என்ன ஆகிவிட்டது அபூபக்கரே, ஏன் இப்படி செய்கின்றார்? சில நேரத்தில் முன் செல்கின்றார், சில பின் செல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முன்னே இருந்து எதிரிகள் உங்களை தாக்கி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் ஏற்படும் பொழுது உடனே நான் முன் வந்து விடுகின்றேன். பின்னாலிருந்து எங்கேயாவது அவர்கள் ஏமாற்றமாக உங்களை என்ன தாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் வரும் பொழுது பின்னாலிருந்து நான் சென்று விடுகின்றேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வத்தை பற்றி அவர்களுக்கு செல்வம் தானந்தரம் செய்வதற்காக சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் அக்பர், ஜெய்சுல் உஷ்ரா என்று சொல்லக்கூடிய தபூக் போரில் பாருங்கள், அல்லாஹ் அக்பர், செலவு தியானம் தர்மங்களை செய்து செய்து எந்த அளவுக்கு அவர்கள் என்ன ஏற்பாடு செய்கின்றார் என்றால், மா அதர்ர பஅத ஹாதல் யௌமி உஸ்மான், இந்த நாளுக்கு பிறகு உஸ்மான் அவர் என்ன செய்தாலும் சரி எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுப்ஹானல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள். அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அவருடைய அல்லாஹ் அக்பர் அனைத்து விஷயத்தையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதே அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு அவருடைய லட்சியமாக இருந்தது. இரண்டாவது காரணம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இங்கு சஹாபாக்களை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள், இவர்களுடைய மகத்துவத்தை பற்றி அறியக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இரண்டாவது விஷயம், இந்த மார்க்கத்துடைய கல்வியை, இந்த மார்க்கத்துடைய சுப்ஹானல்லாஹ் இல்மை இவர்கள் முழுமையாக தங்களுடைய உள்ளத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் இதை மனனம் செய்து இதை பாதுகாத்து இதை அமல்படுத்தி தன்னுடைய இந்த உம்மத்திற்கு அமானிதமாக ஒப்படைத்தார்கள். இவர்கள் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கும், நோன்பு எப்படி இருக்கும், நம்முடைய ஹஜ்ஜு, ஜக்காத்து, நிக்கா என்ற விஷயங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் அதை கற்றுக்கொண்டு தங்களுடைய நேரங்களை முழுமையாக செலவு செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரியாதா? அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரியாதா? அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறும்போது, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்யக்கூடியவனாக இருந்தேன். அவருக்கு சுப்ஹானல்லாஹ் சஹீஃபா அவர்களுக்கு அவருடைய புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகத்தை கொண்டு அவர்கள் பதிவு செய்த விஷயங்களை அமல்படுத்துவார்கள், மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அதே இங்கு சஹீஃபா சாதிகா என்று சொல்லக்கூடிய அந்த எழுதப்பட்ட அந்த புத்தகம் சஹீஃபா சாதிகா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, அவர் முஹாஜிரீன்கள் தங்களுடைய வியாபாரம்காக வணிகத்திற்காக அவர்கள் சுப்ஹானல்லாஹ் மார்க்கெட்டை வீதியை நோக்கி செல்வார்கள். அன்சாரிகள் அவருடைய விளைச்சலுக்காக அவர்களுடைய நிலத்திற்கு சென்று விடுவார்கள். நானோ இங்கு அஸ்ஹாபு சுஃபாவில் இருந்து கொண்டு என்னுடைய முழு நேரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் கழித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பதிவு செய்யக்கூடியவனாக மனனம் செய்யக்கூடியவனாக இருந்தேன். சில நேரத்தில் அந்த மறதியான நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் சென்று சொல்வேன், அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கக்கூடிய மனனம் செய்யக்கூடிய விஷயம் நான் மறக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்துவிட்டு அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நாளுக்கு பிறகு நான் எதையும் மறந்தது கிடையாது என்று அவர்கள் அந்த சுப்ஹானல்லாஹ் அதை இந்த மார்க்கத்தை அமானிதமாக சுமந்து இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் கிட்டத்தட்ட 4000க்கு அதிகமான ஹதீசுகளை அவர்களுடைய ஹதீசுகள் நம்முடைய இப்பொழுது நாம சமகாலத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலம் எதுவரை அவர் ஹயாத்தாக இருந்தாரோ எப்பொழுதுமே ஃபித்னா என்பதோ குழப்பம் என்பதோ என்று வந்தது கிடையாது. எது அளவுக்கு என்றால் சபீக் இப்னு ஐசால் என்று சொல்லக்கூடிய நபர் கதைகளையும் புராண கதைகளையும் எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய மிகவும் கவர்ச்சியாக அல்லது மிகவும் ஒரு ஈர்ப்புக்குடைய விஷயமாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதன் மூலமாக மக்கள் உமர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மக்கள் இஸ்லாத்தோ அல்லது குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய அல்லது ஆறக்கூடிய நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் அவங்களுடைய சிந்தனை இந்த பக்கம் திரும்பியது. உடனே இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதப்படுகின்றது. அவரை அழைக்கப்படுகின்றார். மதீனாவுக்கு வந்தவுடனேயே முதல் வேலையாக அவரை மொட்டை அடிக்க வச்சு அவரிடம் இருக்கக்கூடிய சிறிய ஒரு கொம்பை போல் இருக்கக்கூடிய ஒரு பெரம்பை அது மேலே தலையில் அடிக்கிறார். ஒரு நாள் அடிச்ச அனுப்புறாங்க, 2வது நாள் வர அதே போல அடிக்கிறாங்க, 3வது நாள் வந்து அடித்த பிறகு அவனே சொல்றான், அமீருல் மோமினே என் தலையில இருந்து இப்போ எல்லாமே போயிடுச்சு, இப்போ எதுவுமே இல்லை, என்ன நீங்க இப்படி செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுது
கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. இவனுடைய அமர்வுல யாரும் உட்காரக்கூடாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. பாருங்க, அங்கு எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்த ஃபித்னா, சுப்ஹானல்லாஹ், ஃபித்னாக்களுடைய அந்த கதவுகள் உடைக்கப்பட்டன. ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பின் அடிப்படையில் உடைக்கப்படும். ஒன்று உடைக்கப்பட்டதென்றால் பிறகு குழப்பங்களுக்கு மேல் சோதனைக்கு மேல் சோல் இந்த சமுதாயத்திற்கு வந்து கொண்டிருக்கும். அந்த வாசல் அது உமராக தான் இருந்தார்கள். ஆக இப்படிப்பட்டு நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தை முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் இந்த உம்மத்திற்காக நபி ஸல்லல்லாஹு நமக்கு சஹாபாக்கள் தான் எங்களுக்கு எத்தி வைத்தார்கள். நம்முடைய உணவாக இருக்கலாம், நம்முடைய அனைத்து விஷயமாக இருக்கலாம். அதே போல சஹாபாக்களுடைய உபகாரம் நம்முடைய இந்த உம்மத்தின் மீது அவர்கள் செய்த இஹ்சானை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த மார்க்கத்துடைய விஷயத்தை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகும், அவருடைய ஹயாத்தில் மட்டும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விரும்பினார்களோ அப்படி அவர்கள் அமல்படுத்தி காண்பித்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகும் அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதிலும் அந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதிலும் இவர்கள் முதன்மையாக இருந்தார்கள். அந்த சம்பவம் நமக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகின்றது. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த போர்வையை கழட்டிவிட்டு முத்தமிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியில் முத்தவிட்டு பிறகு பார்க்கின்றார்கள், இங்கு உமர் அவருடைய நிலை எப்படி இருக்கின்றதா? கோபத்தில் யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று கூறினார்கள் என்றால் அவருடைய தலையை சீவி விடுவேன் என்ற அந்த மிகவும் ஒரு வீரியமான நிலையில் இருக்கின்றார்கள். மற்ற சஹாபாக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ அந்த நாள் முழுவதாக மதீனாவே இருளில் மூழ்கிய அளவுக்கு அவர்கள் கவலையில் இருந்தார்கள். தங்களுடைய பெற்றோர்களையும் இழக்கும் பொழுது அப்படிப்பட்ட கவலை கொள்ளாத சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண செய்தியை கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, எழுந்து மெம்பரில் ஏறுகின்றார்கள். ஏறிவிட்டு உமரே அங்கேயே அமர்வீராக, அங்கேயே இருப்பீராக என்று சொல்லிவிட்டு இங்கு குத்பாவை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூதை அனுப்பிய பிறகு ஃபஇன்ன மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். யாரெல்லாம் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தார்களோ, ஏனென்றால் அந்த காலத்தில் நபி இந்த முஹம்மது இருக்கும் வரை தான் இந்த மார்க்கம் இருக்கும், நபி இந்த முஹம்மது மரணம் அடைந்து விட்டால் இந்த மார்க்கம் அழிந்துவிடும் என்ற கற்பனையில் சில யூதர்களும் சில எதிரிகளும் இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய எத்தனையோ முயற்சி செய்த பிறகும் இவர்களை வீழ்த்த முடியவில்லை. சரி விட்டுருங்க, இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது அவர் மௌத்தாகி விட்டார் என்றால் இது இப்படியே கலஞ்சி விடுவோம் என்று அவர்களுடைய கற்பனை இருந்தது. இங்கு உடனே அவர்கள் சுப்ஹானல்லாஹ் நபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னுடைய உரையில் சொல்லும் பொழுது, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை வணங்கி கொண்டிருந்தார்கள், என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ நினைவு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவனுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் தியாகம் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா ஹய், அவன் நித்திய ஜீவன், லா யமூத், அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது என்ற வார்த்தை சொன்ன உடனேயே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அக்பர் அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على عقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. அல்லாஹ் அக்பர். இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரில் நின்று ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை, வேறு யாரும், அவர் வெறும் அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத் خلت من قبله الرسل, இவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கடந்து விட்டார்கள், இது எப்படி வந்தார்களோ அப்படியே இவர்களும் சென்று விட்டார்கள், இவர்களும் இப்படியே செல்லக்கூடியவர்களார்கள். அஃப இம்மாத, நபி முஹம்மது அவர்கள் இறந்து விட்டார்கள், அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டார்கள் என்றால் நீங்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவீர்களா? மார்க்கத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களா? வம யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுருல்லாஹ ஷைஆ,
யார் மார்க்கத்தை விட்டு அவர் வெளியேறுகின்றாரோ இவர் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெரியப்படுத்துகின்றார். இப்படி தன்னுடைய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில உயிரோட உணர்வோடு உறவோடு அனைத்து விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் அவர்களுக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரமே வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு செய்திருக்கக்கூடிய உபகாரம் கண்ணியத்துக்குரியவர்களே எண்ணற்ற இருக்கின்றது. இந்த தருணத்தில் இந்த உம்மத்தினர்களுடைய நிலை என்ன இருக்கின்றது? என்ன பிரச்சாரத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது அல்லது விவாதத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்காக சஹாபாக்களுடைய புரிதல் தேவையா என்ற ஒரு பிரச்சாரம் பட்டிமன்றமுடைய நிலை ஏற்படுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் புரிந்த அளவுக்கு பிரகாரம் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய புரிதலின் பிரகாரம் நீ புரிந்து கொள்வாயா அல்லது இன்னாருடைய மனவீச்சின் பிரகாரம் பின்பற்றக்கூடியவனுடைய புரிதலின் பிரகாரம் புரிந்து கொள்வாயா? அல்லாஹ் அக்பர். யாருடைய புரிதல் இங்கு அங்கீகரிக்கப்பட்டது? என் புரிதலா உங்களுடைய புரிதலா? யாருடைய புரிதல் அங்கீகரிக்கப்பட்டது? யாருடைய மெத்தடாலஜி அல்லாஹ் தஆலா மூலமாக அங்கீகரிக்கப்பட்டது? சஹாபாக்கள் தானே. அல்லாஹ் தஆலா தன் அகீதாவை பற்றியும் ஈமானை பற்றி சொல்லும் பொழுது ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்தது. நபியே இவர்கள் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதை போன்று இவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்றால் இவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள். வைன் தவல்லோ ஃபைன்னமாஹும் ஃபீ ஷிகாக். இதை விட்டுவிட்டு வேறு வழியை சென்றார்கள். வேறு விதமாக ஈமான் கொள்ளலாம், வேறு விதமாக புரிந்து கொள்ளலாம், வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சென்றார்கள். ஃபைன்னமாஹும் ஃபீ ஷிகாக். இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வே இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய நபியை அனுப்பி அந்த ஹதீஸை பாதுகாத்தான். அல்லாஹ் தஆலா அறிஞர்கள் மூலமாக இந்த ஹதீஸ்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஏனென்றால் இது வஹி கைரு மத்லு, ஓதப்படாத வஹி. அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இன்னமா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு. நிச்சயமாக எனக்கு குர்ஆனும் குர்ஆனுடன் அதை போன்ற ஒன்றும் அதனுடன் கொடுக்கப்பட்டது. இன்னி ஊதீதுல் குர்ஆன், எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது. ஓ மிஸ்லஹு, அதை போன்ற ஒன்று, மஅஹு, அதனுடன் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை போன்று அதனுடன் கொடுக்கப்பட்டது என்றால் என்ன? ஹதீஸுகள் தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்க உரை தானே, அவர்கள் சொன்ன அந்த வசனத்துடைய பயானு தானே. இந்த நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்காக இந்த நபிக்காக ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால் அந்த சமுதாயத்துடைய புரிதலின் அடிப்பிரகாரம் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் எண்ணற்ற விஷயங்கள் புரிந்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி வருகின்றது. என்ன? சஹாபாக்களுக்கு அந்த காலத்தில் இருந்தார்கள், அந்த காலத்தில் இருந்தவர்கள், நம்ம சமகாலத்தில் இருக்கிறோம். சமகாலத்தில் இருக்கட்டும், அந்த காலத்தில் கொண்டு எந்த மார்க்கம் இருந்ததோ அதே மார்க்கம் தான் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய. அதனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது மாலம் யகுன் யௌமஇதின் தீனா ஃபலன் யகுனல் யௌம தீனா. அந்த நாளில் சஹாபாக்குடைய காலத்தில் எது மார்க்கமாக கருதப்பட்டதோ, எது தீனாக கருதப்பட்டதோ அதுதான் இந்த நாட்களிலும். எப்பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், அந்த காலத்தில் கூறுகின்றார்கள் இப்பொழுது கூட அதே தான் மார்க்கம் இருக்கும். அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது லன் யுஸ்லிஹ அவ்வலுஹும் இல்லா மா லன் யுஸ்லிஹ ஆখিরஹும் இல்லா மா அஸ்லஹ அவ்வலுஹும். இந்த பின்னால் வந்த சமுதாயம் வெற்றி பெறுமே என்றால் அவர்கள் முதல் சமுதாயம் எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதன் வழி பிரகாரம் தான் அவர்களுடைய காலடி தடன் மூலமாகத்தான் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சுப்ஹானல்லாஹ் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு பிறகு சிறந்த ஒரு சமுதாயம். இதை நம்ம மறந்துவிட முடியாது. இந்த விஷயத்தில் நாம மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்களுடைய புரிதலை இல்லாமல் மார்க்கத்திலுடைய எந்த ஒரு அம்சத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வே தன்னுடைய நபிக்கு ஒரு கூட்டத்தை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் நாம் யார் அவரை எடுத்து தனியாக வைப்பதற்காக? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்த அதன் பிரகாரம் புரிந்து அல்லாஹ்விடம் கேரண்டி பெற்றிருக்காங்க.
சொர்க்கத்தில் அல்லாஹ் அக்பர் மிக சிறந்த நியமத் என்று பார்த்தால் நாம் அனைவருக்கும் அறியக்கூடியது சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே சிறந்த நியமத்தை அவர்களுக்கு முன்கூட்டியே இங்கு கொடுத்துட்டான். ஒரு மனிதன் சொர்க்கத்தில் செல்கின்றார் என்றால் அந்த சொர்க்கத்தினுடைய இருக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாகியங்களும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் எல்லா நியமத்துகளையும் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அங்கு சொர்க்கவாசிகளை பார்த்து கூறுவான், யா அஹ்லல் ஜன்னா, என்னுடைய சொர்க்கவாசிகளே நீங்கள் பொருந்திக் கொண்டீர்கள், உங்களுக்கு போதுமானதா? அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வே, நீ எங்களை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்தில் நீ பிரவேசிக்க செய்தாய், இதை நாம் பொருந்திக் கொள்ள மாட்டோமா? இதை விட ஒரு அதிகமாக ஒரு விஷயத்தை கொடுக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் கேட்பார்கள், இதை விட ஒரு சிறந்த விஷயம் ஏதாவது இருக்குமா? இதுதான் அனைத்துமே சிறந்ததாக இருக்கின்றதே என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை அங்கு அவனுடைய ரிதுவானை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இன்று பிறகு உங்கள் மீது நான் எந்த ஒரு கோபம் கொள்ள மாட்டேன், உங்களை நான் பொருந்திக் கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். அதுதான் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரிதா ரப், அல்லாஹ்வுடைய பொருத்தம், இரட்சகனுடைய பொருத்தம் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளிலே சிறந்த நியமத்து. அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரையை அகற்றி அவர்களுக்கு தன்னுடைய திருமுகத்தை காண்பிப்பான். எந்த ரப்பை பார்க்காமல் வணங்கி கொண்டிருந்தார்களோ, எந்த ரப்புக்காக அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய தியாகங்களை அனைத்தையும் செய்தார்களோ, அந்த ரப்பு தன்னுடைய திருமுகத்தில் சுப்ஹானல்லாஹ் திரையை அகற்றி திருமுகத்தை காண்பிப்பான். அப்படிப்பட்ட பொருத்தம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே சஹாபாக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது. இருக்கா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்று சொல்லப்பட்ட விஷயம் யாருக்கு? இந்த பட்டம், இந்த டைட்டில் யாருக்குங்க? ரிதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்பொழுது சொர்க்கத்தில் சென்ற பிறகு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை உலகத்திலே இந்த சஹாபாக்களுக்கு ஒன்று ரெண்டு இல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான் என்றால், இப்படிப்பட்ட சமுதாயத்தை பற்றி கொச்சையாக பேசுவதும், இப்படிப்பட்ட சமுதாயத்தை பற்றி அவதூறு சொல்வதும், நவுது பில்லாஹி மின் தாலிக், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக சில விஷயங்களை முரணாக செய்தார்கள் என்று சொல்வது, அல்லாஹ்வை அந்த மனிதன் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். யார் முன்னால் நீ உன்னுடைய குரலை உயர்த்துகின்றார்? சஹாபாக்கள், எந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என்றால் முடித்து விடுகின்றேன். அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என்றால் என்ன அர்த்தங்க? அல்லாஹ்வுக்கு தெரியாதா இவர்கள் இதற்கு பிறகு, இந்த வசனம் இறக்க பிறகு இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்வார்கள் என்று தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாத? தெரியும். தெரிந்தே அந்த ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய அனைத்தையும் மன்னித்தான் என்றால் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய சிறப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைகள், சில மறதிகள் அவர்கள் ஏற்பட்டாலும் அதை அவருடைய சிறப்புக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு நிகராக வராது என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு பொருத்தத்தை கொடுத்தான் என்றால், நாம் யார் இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவை மாசுபடுத்துவதற்காக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவை, சஹாபாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தக்கூடியவன், சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடியவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இழிவுபடுத்தக்கூடியவன். அது ஒரு சஹாபியாக இருக்கட்டும், ஒரு சஹாபியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த சஹாபாக்களாக இருக்கட்டும், கண்ணியம் என்பது சுப்ஹானல்லாஹ் லா யுஹிப்புஹு இல்லா முஃமின் வலா யுபகிதுஹு இல்லா முனாஃபிக். அன்சாரிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, உங்களை முஃமினை தவிர யாரும் வேறு யாரும் நேசிக்க மாட்டான். நேசிக்கக்கூடியவன் அவன் முஃமினாக தான் இருப்பான். அதே போன்று உங்களை பற்றிய சில மனசாபமோ அல்லது சில கெட்ட கருத்துகளோ வைப்பது என்பது அவன் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஆக சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் வர வேண்டும் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நான் ஒரு தகப்பனாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரனாக இருக்கின்றேன், நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாவுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுத்தரணும். இந்த காமிக்ஸு, இந்த கார்ட்டூனு, இந்த ஸ்டோரி டெல்லிங் என்ற விஷயங்களில், நைட் ஸ்டோரி என்ற பேரில் எத்தனை புத்தகங்களை நம்ம வாங்குகிறோம். அல்லாஹ் அக்பர், சஹாபாக்களை விட சிறந்த ஹீரோ நமக்கு இருக்கின்றார்களா? சஹாபாக்களை விட சிறந்த ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு முன்மாதிரி இருக்கின்றார்களா? அவர்களுடைய வாழ்க்கையை, சின்ன சின்ன வாழ்க்கையை நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் சஹாபாக்களுடைய மஹப்பத் ஏற்படும். அவர்கள் வளரக்கூடிய நேரத்தில் வாலிபர்களாக ஆகும் பொழுது
தன்னுடைய அந்த சஹாபாக்களில் ஒருவரை அவர் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர் அந்த விஷயத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் விரும்பி அந்த வாழ்க்கை வாழக்கூடிய நிலை ஏற்படும். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நினைவுபடுத்துவதும் அவர்களுடைய தியாகங்களை நினைவுபடுத்தி இந்த விஷயத்தில் நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்ததனால் மார்க்கம் நம்மிடம் வந்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தை வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய தியாகமும் இங்கு தேவை என்ற விஷயத்தை உணர்த்தி அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்தில் நிலையாக வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலும் அவருடைய நேசத்தை நம்முடைய சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்து அதை ரசித்து பசித்து அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே அமல்படுத்தினார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.